ஹலோ ஆல் வணக்கம். ஏசியா கப் வந்து பிசினஸ் எண்டை நோக்கி வந்துருச்சு. ரொம்ப டைட் மேட்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில மேட்சஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மழையால வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு முக்கியமான மேட்ச் அந்த மாதிரி ஆனது ப்ரீவியஸ் ரவுண்ட்ல வந்து இந்தியா பாகிஸ்தான். இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் 266 அடிச்சிட்டோம், உங்களை ஆல் அவுட் பண்ணியிருப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் லைட்டா அல்லு தான் செய்யுது. கம்மியா அடிச்சிட்டோமோ, மேட்ச் நடந்திருந்தா ஆஸ்திரேலியா திரும்பி அடிச்சிருப்பாங்க, சாரி பாகிஸ்தான் திரும்பி அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி தான் பாகிஸ்தானும் அந்த சைடில் சொல்றது 266 ரொம்ப கம்மியான ஸ்கோர், ஈஸியாக அடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. பீடாக் நம்ம கூட இருக்காரு. பீடாக் வந்து நச்சு நச்சுன்னு அடிச்சார் அனாலிசிஸ் போன ரவுண்ட் மேட்ச்க்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு. ஸோ இந்த ரவுண்டுக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது, அவரோட இன்சைட்ஸ் கேட்கலாம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. உங்களோட இனிஷியல் தாட்ஸ். இல்ல ஹானஸ்டா சொல்லணும்னா நம்ம சொன்னது 286 20 ரன் கம்மி அடிச்சாங்க. டெஃபினட்டா அதை கூட டிஃபெண்டட்னு சொல்லியிருப்பேன். அதாவது இன்னொரு எக்ஸ்ட்ரா போலர் ஆடி இருந்தால் அப்படிங்கும்போது ஹானஸ்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ கேவ் an edge 74-26 டு இந்தியா. இட் குட் have still hold on had இந்தியா played that எக்ஸ்ட்ரா போலர். ஆடலங்கும் போது மழை பெஞ்சிச்சுன்றதுனால காலர் தூக்கி விட்டு நம்ம தான் ஜெயிச்சிருப்போம் நான் சொல்ல விரும்பல. அந்த 266 வித் ஷார்துல் தாக்கூர் அப்படிங்கும் போது பாகிஸ்தான் மைட் have had an edge. இந்தியா would have also defended it. அதனால வந்துட்டு மார்த்தட்டெல்லாம் முடியாது. இப்போ ஸ்ரீலங்கால என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து இப்போ சூப்பர் போர் வந்துட்டு கொலம்போ பிரேமதாசா ஸ்டேடியம்ல ஆடுறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து பெருசா டிஃபரே ஆகாது. இப்போ ஒரு சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு டர்பன் வேற மாதிரி இருக்கும், ஜோனாஸ்பர்க் வேற மாதிரி இருக்கும். ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா பெர்த் வேற மாதிரி இருக்கும், மெல்பர்ன் வேற மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்கால மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் தி கிரவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொன்னோம் இந்த மாதிரி 286 284 ரெண்டு ரன் டிஃபரன்ஸ்னு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 277 ஃபார் 8 அட் ரன் ரேட் ஆஃப் 5.54 ஆவரேஜ் ஸ்கோர் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 264 ஃபார் 9 அப்படிங்கும்போது ஒரு பெருசா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ கிடையாது. கொஞ்சம் ஒரு ரீசென்ட்லி ஒரு பெரிய கிரவுண்ட் வேற. ஸோ 5.28 தான் வந்து ஸ்கோரிங் ரேட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீமஸோட எக்கானமி 5.90. அவங்க வந்து ஒவ்வொரு விக்கெட் எவ்ரி விக்கெட் தே ஆர் பிக்கிங் அப் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 30.34. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட எக்கானமி 4.97 அண்ட் தே ஆர் பிக்கிங் அப் விக்கெட் எவ்ரி 6 ஓவர்ஸ். 119 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 120 விக்கெட் எடுத்திருக்காங்க போது எந்த மாதிரியான ஒரு பிச்சு. இப்ப நாங்களே வந்து இப்போ இந்த பீலவ் கேண்டி வந்து ஜெயிச்சோம் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக். எப்படி வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அசரங்கா வந்து எப்படி போட்டு அள்ளினாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அதனால வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 375 ஃபார் 7 இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் 2017. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 301 ஆல் அவுட் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா 1998. அந்த அரவிந்த் டி சில்வா அவங்கெல்லாம் ஆடினது. ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 292 ஃபார் 4 ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. that was achieved last year in 2022 in 48.3 ஓவர்ஸுக்கும் போது ஒரு 300 ஸ்கோரும் இங்க சேஸ் பண்ணலங்கும் போது என்ன பண்ணணும், பர்டிகுலர்லி வித் சிஎம்எஸ் எக்கானமி ஆஃப் 5.90 which is lot higher than spinners with Pakistan which has got a pace dominated attack போது லாஸ்ட் டைம் இந்தியா கரெக்டா டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணாங்க. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அந்த டெசிஷனை. தட் இஸ் ரைட் டெசிஷன். நீங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சரியா ஆடலன்னா டெசிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஸோ அகைன் இந்தியா இஃப் தே வின் த டாஸ் தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். இப்போ இங்கேயும் எப்படி போயிருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ்ல நீங்க வந்துட்டு எப்படி வந்து மொமெண்டம் கேதர் பண்றீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் என்ன பண்ணும், ஒரு 56 ஃபார் 1 ஸ்டார்ட். 11 to 25 திருப்பி 5 ரன்ஸ் அண்ட் ஓவர் விக்கெட்டே கொடுக்காம 79 ஃபார் 1 that takes you to 135 ஃபார் 2 in 25 ஓவர்ஸ். அதே மாதிரி இந்த தேர்ட் பேஸ் 26 to 40 அகெயின் நீங்க வந்து நியூட்ரல் கியருக்கு வந்துட்டு 75 ஃபார் 2 5 and over 40 ஓவர்ல 210 ஃபார் 4 வித் ஒன் செட் பேட்ஸ்மேன். 80 ரன் எப்படியும் வந்துடும். 290க்கு 9 இஃப் யூ டேக் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இஃப் யூ ஸ்கோர் 290 பேட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரொவைடட், நான் திருப்பியும் அதை தான் சொல்லுவேன், ஸ்ட்ராங் போலிங் அட்டாக், இந்தியா வில் ஹாவ் அ மேசிவ் சான்ஸ் டு வின் திஸ் கேம். இப்ப அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இங்க ரன் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் சொன்னேன். சனத் ஜெயசூர்யா டாப் த லிஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், குமார் சங்கக்காரா டாப் ஆர்டர்,
மயிலா ஜெயவர்தனே டாப் ஆர்டர், திலகரத்னே தில்ஷான் ஓப்பனிங் டெண்டுல்கர் பேட்ஸ்மேன். கங்குலி விக்கெட்டே போகாம அடிச்சாங்களா, அது இங்க தானே 250க்கு மேல ஒரு பார்ட்னர்ஷிப் முன்னாடி 90sல. 90sல அது. அப்ப நான் வந்து இந்த 90ஸ்க்குலாம் போக மாட்டேன். இந்த ஸ்டாட்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். கடைசி 15 மேட்ச் தான் போவேன். என்ன பிச் டிஃபர்ஸ் லாட். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிட்டு வந்த மரவன் அட்டப்பட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அரவிந்தா டிசில்வா டாப் ஆர்டர், சச்சின் டெண்டுல்கர் 27 மேட்ச் ஆடிருக்காரு, 1096 ரன்ஸ், ஆவரேஜ் ஆஃப் 47.65. அண்ட் தென் இப்போ நீங்க சொன்னீங்க சௌரவ் கங்குலி 23 மேட்ச்ல 779 runs with 41 averaging போது again the importance of top order becomes extremely crucial here. யார் விக்கெட் ஜாஸ்தி எடுத்திருக்காங்க இந்த பிச்சில்? முரளிதரன், சனத் ஜெயசூர்யா, லசித் மலிங்கா, உப்புல் சந்தானா, பாத்துக்கோங்க யார் யாரெல்லாம் வராங்கன்னு, அஜந்தா மெண்டிஸ், குமார் தர்மசேனா, ஹர்பஜன் சிங் 22 மேட்ச்ல 33 விக்கெட் எடுக்காரு அட் அன் எக்கானமி ஆஃப் 3.97. அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பிச்சு ஹூ இஸ் கோயிங் டு கிரியேட் எ ஹியூஜ் டேமேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த டாப் ஆர்டர் ஹஸ் டு ரியலி புட் அப் அ ஷோ. 25 ஓவர்ஸ்ல கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து ஒரு மொமெண்டம் எடுத்துட்டு வந்துட்டு 26-40 அப்படியே கன்சாலிடேட் பண்ணி கடைசி 10 ஓவர்ல ஒரு 80 ரன் வந்தா 290 வரும். 290 வந்தா தே கேன் ஷூர்லி சேஸ் இட் டவுன். அடுத்த கேள்வி கேட்பீங்க, அப்படியே பிளேயிங் லெவனை சொல்லிடுங்க அப்படின்னு. இப்போ இப்போ நீங்க நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ அந்த ஷார்துல் தாக்கூரோட பொசிஷன்ல it won't be a bad idea to play Akshar Patel if they feel they have to strengthen the batting. நான் திருப்பியும் நான் என்ன சொல்லுவேன், இப்போ பும்ரா ஸ்லாட் இன் ஸ்ட்ரெயிட் அவே இன் பிளேஸ் ஆஃப் ஷார்துல் தாக்கூர் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் போலிங் அட்டாக். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தே வுட் ஹவ் ஆல்சோ ரெட் த கண்டிஷன்ஸ் வெல்லுங்கும் போது ஃபஹீம் அஷ்ரஃபுக்கு பதிலா தே வுட் ட்ரை அண்ட் பிரிங் இன் முகமது நவாஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வுட் ராதர் பிளே முகமது வாசிப் ஜூனியர் இன் தட் பிளேஸ். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப பாகிஸ்தானோட அட்டாக் ஒரு பேஸ் டாமினேட்டட் அட்டாக் போது they have to stick on to more pace even though the conditions say otherwise. அப்படிங்கும்போது இந்தியாவெல்லாம் நீங்க ஸ்பின் எல்லாம் வச்சு நீங்க பயமுறுத்த முடியாது. அது நசீம் ஷா ஃபிட் ஆயிட்டாரா? நசீம் ஷா ஃபிட்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்படி நசீம் ஷா இல்லைன்னா அந்த ஸ்டார்ட்ல ஸ்ட்ரெயிட் இவர் வந்துருவாரு. ஸோ அப்ப என்ன பண்ணணும், முகமது நவாஸுக்கு பதில் தே ஹேவ் டு பிளே ஃபஹீம் அஷ்ரஃப். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டீம் வந்துட்டு எதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பேஸ் பண்ணி எடுப்பேன். எஸ் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கும் போது தே காட் அ ஹாஸ்டல் பேஸ் ஆஃப் ஷஹீன் அஃப்ரிதி அண்ட் ஹாரிஸ் ராஃபுங்கும் போது தே ஷுட் பி டூ சீமர்ஸ் டு ரியலி டு காம்ப்ளிமெண்ட் தட். ஸோ இதுதான் போகணும். இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், கண்டிஷன்ஸ் படி சொல்லிட்டேன். அதே மாதிரி பேட்டிங் இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் பிளேயிங் ஆன் அ பிச் தட் இஸ் காட் assistance to seamers, if you are playing on a pitch which is good to bat, it has got advantage to both bat and ball, அப்ப பாகிஸ்தான் might have an edge போது இந்த மாதிரி ஒரு பிச்சில் where run scoring is going to be the 280 இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா will hold edge and India will definitely go with an edge of 58-42. இப்போ உங்ககிட்ட நான் வந்துட்டு பாலை தூக்கி போடுறேன், இந்தியாவா பாகிஸ்தானா, ஜெயிலரா விக்ரமா? இல்ல ஜெயிலர் தான். நான் ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக இல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே ரொம்ப வேலிடா தான் இருக்கு பீடா. எப்பவுமே ஹை ஸ்கோரிங் ட்ரெடிஷனலி இவ்வளோ இது ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது, ஆனா உண்மையிலுமே அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு பயங்காட்டுறாங்க. அவங்க தான் அலப்பற கிளப்புறாங்க. அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3D ராஃப் நசீம் ஷா தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே நீங்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கன்சால்டேட் இனிஷியலா ஆடணும், கொண்டு போகணும்னு 25 ஓவர் வரைக்கும் ஃபர்ஸ்டே காலில் வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரே 2 விக்கெட் போகாம இருக்கணும் பீடாக். அதெல்லாம் தான் முக்கியம். பட் இருந்தாலும் நான் வந்து இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சொல்றேன். வியூவர்ஸ்க்கும் அதான் நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணும் பீடாக், அந்த நோட் ஐ லாஸ்ட் another கொஸ்டின். இப்ப அதுதானே மேஜர் த்ரெட்டு. இனிஷியலா வந்து விக்கெட்டை விட்டுறக்கூடாது. இந்த பொட்டன்ஷியலா நீங்க பாத்தீங்கன்னாலே எந்த சைடா இருந்தாலும் இனிஷியலி தேர் புஷிங் தம் இந்த பேக் ஃபுட். இந்த பாகிஸ்தானி பவுலர்ஸ் அப் ஃப்ரண்டே வந்து தேர் ஆல் அவுட். அதை எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க? அதாவது இது ரொம்ப சிம்பிள். ஒன்னு ஸ்ட்ராட்டஜியில அடிக்கணும். அதாவது ஷஹீன் அஃப்ரிதிக்கு எந்த கார்டு எடுத்து ஆடணும், முன்னாடி வந்து ஆடணுமா ஒரு 2 யார்டு ஸ்விங்கை நெகேட் பண்றதுக்கு. இதே மாதிரி நசீம் ஷாக்கு என்ன பண்ணணும், ஹாரிஸ் ராஃபிக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு போலரையும் அவங்களுக்கு பிடிக்காத லென்த்தை போட வைக்கணும். இப்ப ஷஹீன் அஃப்ரிதி ஃபுல்லர் லென்ஸ் போடுறாருன்னா அவுட் டு ஃபோர்ஸ் ஹிம் டு போல் ஷார்ட்டர் லென்ஸ் விச் இஸ் இஸ் செகண்ட் பெஸ்ட் சான்சஸ் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க முதல்ல பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த 3 பவுலர்ஸுமே அட்டாக்கிங் பவுலர்ஸ்.
நீங்க விட்டு விட்டு டெஸ்ட் மாதிரி ஆடினீங்கன்னா அவங்க வந்துட்டு ஓகே நான் 6 ஓவர்ல 13 ரன் போடுறேன்னு போட மாட்டாங்க. ஒரு 3 பால் நீங்க விட்டு விட்டு ஆடி ஸ்டர்ன் டிஃபென்ஸ் ஆடினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு யார்கர் போட்டு பிளாஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, ஒரு பவுன்சர் போட்டு அதோட லைன் வந்துட்டு உங்களுக்கு தப்பா இங்க போட்டு ஒரு புல் 6 வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு போலர்ஸ் இந்த பேட்டர்னை தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா டாக்டிக்கலா அந்த பேட்டர்னை எப்படி உடைக்கணும், ரெண்டாவது அப்ரோச்ல அந்த பேட்டர்னை எப்படி உடைக்கணும், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் கத்துக்கிட்டது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல, நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கும் போதும் சரி, இப்ப இந்த லீக்ஸ்ல ஒர்க் பண்ணும் போதும் சரி, ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுவேன். ஒரு டீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான பேட்டர்ன் என்ன, பாகிஸ்தானோட பேட்டர்ன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 14 ஓவர், அந்த 14 ஓவரை நான் எப்படி உடைப்பேன், இந்த ரெண்டு இதையும் வச்சு டாக்டிக்கல் இதை வச்சுட்டு அதே மாதிரி அப்ரோச் வச்சு அதை நான் உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் அலோவிங் யூ டு பிளே த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் யூ வாண்ட் டு ஹேவ், த பேட்டில் இஸ் ஒன். அதை இந்தியா பண்றாங்களா பண்ணுவாங்களா தெரியாது, பார்த்தாதான் தெரியும். லாஸ்ட் மேட்ச் பண்ணல, இந்த தடவை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே. இன்னும் ரெண்டு சின்ன கன்சர்ன் சொல்றாங்க பாகிஸ்தான் டீம் பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து ஃபக்கர் ஜமான் வந்து நாட் அட் இஸ் பெஸ்ட் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஷாதாப் கான் இஸ் ப்ளோயிங் ஹாட் அண்ட் கோல்டு. ஒரு மேட்ச் 4 விக்கெட் எடுக்கிறாரு, அப்புறம் கடைசி 2-3 மேட்சா விக்கெட்லெஸ். அதை எப்படி பாக்குறீங்க பீடா? இஸ் அ குவாலிட்டி கிரிக்கெட்டர், வி நோ தட். ரெண்டா நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஃபக்கர் ஜமான் ஷாதாப் கான்? ஃபக்கர் ஜமான் எப்படிப்பட்ட பிளேயர்னா 17-9-3-93 அந்த மாதிரி ஆடுறாரு. ஃபக்கர் ஜமான நீங்க வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயரா 10 மேட்ச்ல வந்து 7 மேட்ச் அடிக்கணும்னா அடிக்க மாட்டாரு, அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா அவர் ஆடவே ஆடாதீங்க, அப்துல்லா ஷஃபிக் ஆடுங்க. இஸ் நாட் கோயிங் டு பி கன்சிஸ்டன்ட் வித் வே ஹி பிளேஸ். ஷாதாப் கான் வந்து ஒரு பேக்கேஜ், ஒரு +3 ஆன் த ஃபீல்டு. அதே மாதிரி வந்துட்டு he might also have bad days. ஏன்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஷாதாப் கான் இஸ் நாட் அ பிக் டர்னர் ஆஃப் த பால், ஈவன் தோ இஸ் ரெஸ்ட் ஸ்பின்னர். அதே மாதிரி ஒரு கூக்லியும் வந்துட்டு ஒரு பெருசா ஒரு இம்ரான் டாயர் மாதிரியோ யஜுவேந்தர் சால் மாதிரியோ ஒரு ஆடம் சாம்பா மாதிரியோ ரொப்புன்னு வராது. இட் வில் ஜஸ்ட் சேஞ்ச் டைரக்ஷன், அவ்வளவுதானே ஒழிய ஒரு எப்படிப்பட்ட ஒரு போலர்னா இட்ஸ் நாட் அ மேட்ச் வின்னிங் போலர். ஒரு 10 ஓவர்ல ஒரு 46 போலர் போது யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட், தென் he can come at number 6 and get you that brilliant 40 of 32 balls which is very very good at போது ஷாதாப் கானை பத்தி கவலையும் பட மாட்டேன், ஃபக்கர் ஜமானை பத்தி கவலையும் பட மாட்டேன். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரே ஒரு இதுதான், தே ஷுட் நாட் ரியலி கோ வித் நவாஸ். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களும் என்ன பண்ணணும், 4 ஃபாஸ்ட் போலர்ஸ், ஒரு 37-38 ஓவர் வந்து ஃபாஸ்ட் போலிங் போட்டே ஆகணும் இந்தியாவோட. அதை அவங்க பண்ணுவாங்களா? அதை பண்ணாம அவங்க நவாஸ் ஆடினாங்கன்னா தேர் பிளேயிங் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் இந்தியா விச் இஸ் குட் ஃபார் அஸ். ஓகே பீடா. ஸோ ஒரு ரிவர்ட்டிங் கான்டெஸ்ட் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சண்டே இந்தியா பாகிஸ்தான். ட்ரெடிஷ்னலாகவே பிரேமதாசானா உங்களுக்கு தெரியும், நம்ம டிவியில் பார்த்தாலுமே அந்த பேண்டு சவுண்டு அதெல்லாம் கேட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் பீடா ஒரு மேட்ச், இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு? டெஃபினட்டா வந்துட்டு டு பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த மாதிரி ஒரு டாப் ஆர்டர் ராட்டில்டு அதுக்கப்புறம் 266 அடிச்சிருக்காங்கன்னா இந்தியா வில் பி மோர் கான்ஃபிடென்ட் கோயிங் இன் டு த கேம் ரேதர் தென் பாகிஸ்தான் வில் பி வரியிங் அபவுட் கெட்டிங் எ பொசிஷன் லைக் தட், புட்டிங் இந்தியா அண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்கவர் பண்ண விட்டாக்கும் போது பாகிஸ்தான் வில் பி மோர் வரி தேன் இந்தியா அப்படின்றதான் என்னோட கருத்துங்கும் போது இந்தியா வில் டேக் த கான்பிடன்ஸ் ஃபார்வர்ட் ஈவன் தோ லூசிங் 4 விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட் டு கெட் டு 266 அப்படிங்கும் போது ஐ ஸ்டில் ஃபீல் தட் இந்தியா வில் டெஃபினெட்லி வின். இப்போ இந்த பிச்சு வந்து இந்த மாதிரி இருக்குன்றதுனால கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர் கம்மியா இருக்குன்றதுனால இந்த 74-26 எட்ஜ் நான் கொடுக்காம 58-42 எட்ஜ் நான் கொடுக்குறேன். என்னோட ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா will definitely go into the match as a favorites and they are expected to win. The records in Premadasa is also very very good. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கேன் ரன் பெட்டர் in the middle overs, பெரிய கிரவுண்ட், அந்த ஸ்பின்னர்ஸை மில்க் பண்ணி ஓடுறதுல கோலியா இருக்கட்டும், ஸ்ரேயா சையரா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும் பயங்கரமா ஓடுவாங்க. ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியாங்கும் போது பாகிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ல அதுல டெஃபினட்டா இந்தியா will have a edge. So I will definitely say that India will start this match as favorites and will also win. ஆக்டோபஸும் அதே சொல்லியிருக்காரு. until we come back for another episode after celebrating India's victory, as a fan சொல்றேன், அனலிஸ்ட சொல்றேன், as a fan சொல்றேன். Take care. Please keep asking your questions. We'll come back to the next episode to entertain us. Please also subscribe to our channel. Until then, we come back for the next episode. Thanks a lot and bye bye.